தமிழ்நாட்டில் செயல்படும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுக்க பள்ளியின் பெயரில் சாதி இருக்கக்கூடாது என்ற நீதி நாயகம் சந்துருவின் பரிந்துரைகளை தமிழக அரசு நன்கு பரிசீலித்ததாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்கால சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமூகமாக உருவாக்கும் நோக்கில் பல்வேறு சாதி சமய பிரிவுகளின் பெயர்களின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர் விடுதிகளின் பெயர்களை மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், ஆதி திராவிடர் நலத்துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனி அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். விடுதிகளுக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளதை தவிர மாணாக்கருக்கான உரிமைகள், சலுகைகள், உதவிகள் அனைத்தும் அப்படியே தொடரும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு Z+ பாதுகாப்புடன் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்த எடப்பாடி பழனிசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். எந்தவொரு புதிய முயற்சியையும் வனபத்ரகாளியம்மன் கோயிலிலிருந்து தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பது மேட்டுப்பாளையம் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதன் அடிப்படையில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கத்தில் வனபத்ரகாளியம்மன் கோயிலிலிருந்து தமது பரப்புரை சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு பாஜக சுமையல்ல, பலம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என பாஜக கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்கட்சியின் முதல் மாநாடு குறித்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான வழிகாட்டு முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது பாஜக மாநில மாநாடு ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அடுத்தடுத்த மாதங்களில் மதுரை, கோவை, சேலம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருவள்ளூரிலும் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வரும் சட்டமன்ற தேர்தல் நமது இலக்கல்ல என்று கூறினார். திமுக இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி கூட்டணி, நீங்க கவலையே பட வேண்டாம். அதை பத்தி நீ கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயமா உறுதியா ஆட்சி மாற்றம். 2026 நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதியா. அதுக்கான வீரங்களை நம்மளுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவு செய்து புரிஞ்சு. இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். NDA கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பதான் நம்மளுக்கு. சலூன்களில் ஆண்கள் அரசியல் பேசுவதைப் போல் பியூட்டி பார்லர்களில் பெண்கள் அரசியல் பேசுவதை ஊக்குவிக்க சில ஆலோசனைகளை முன்வைத்துள்ளார் பாஜக MLA வானதி சீனிவாசன். தேர்தல் வியூகம் அப்படிங்கறது கட்சி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில சிறப்பான வியூகங்களை கொடுக்கும். இல்லைன்னா பொதுவான எலெக்ஷனிங் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. பல்வேறு மாநிலத்தினோட தேர்தல்கள்ல நான் பங்கேற்றக்கூடிய அனுபவம் இருந்தால அந்த குட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் நான் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்படி எல்லாம் அந்த ஒர்க்கை பண்ணேன். அதிகமா பெண்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாங்களோ அந்த இடம் எல்லாமே ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பாயிண்ட். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம அதை கவனிக்கணும் அப்படிங்கறத எடுத்து சொன்னேன். அதிமுகவுக்கு பாஜக சுமையல்ல, பலம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என பாஜக கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளும் பாஜகவிற்கு சவாலாக இருக்கும் என்றும் பாஜக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிக்ஸ் மாநாட்டில் மேற்கத்திய நாடுகளை மறைமுகமாக கடுமையாக சாடியதன் மூலம் குளோபல் சவுத் என்ற பெயரில் உலகின் தென்பகுதி நாடுகளை இந்தியா தனது தலைமையில் முன்னெடுக்க முற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியின் உரை காரசாரமாகவே இருந்தது. தென்பகுதி நாடுகளில் உலகின் 2 பங்கு மக்கள் வசிக்கின்றனர் என்றும், ஆனால் அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்றும் மோடி தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு தரும் நாடுகளுக்கு எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கும் உலகளாவிய அமைப்புகளில் இடம் தரப்படாதது எந்த விதத்தில் சரி என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார்.
தென்பகுதி நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தராமல் உருவாக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகள் சிக்னல் கிடைக்காத செல்போன் போன்றது என தெரிவித்தார். வளர்ந்த நாடுகளின் இரட்டை நிலைப்பாடுகளால் தென்பகுதி நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாகவும் சரி எப்போதுமே பாதிக்கப்பட்டு வருவதாக சாடினார். இதுபோன்ற சூழலில் இந்தியா தனது சொந்த நலன்களை விட ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மேன்மையே முக்கியம் என கருதுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 1950களில் அமெரிக்கா, சோவியத் யூனியன் என்ற பெயரில் உலகம் இருதுருவமாக பிரிந்து கிடந்த நிலையில் இந்திய பிரதமர் நேரு, இந்தோனேஷியாவின் சுகர்னோ, யூகோஸ்லோவியாவின் டிட்டோ ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த அணிசாரா இயக்கம் உலகில் வளரும் நாடுகளின் பேரியக்கமாக விளங்கியது. அதேபோல உலகின் தென்பகுதியில் உள்ள வளரும் நாடுகளை இந்தியா தனது தலைமையில் அணி திரட்டி உலக அரங்கில் உரிமை குரல் எழுப்புகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரதமர் மோடியின் அண்மைக்கால வெளிநாட்டு பயணங்களில் பெரும்பாலானவை தென்பகுதி நாடுகளுக்கானவை என்பதும் இவை இந்தியாவின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி நடவடிக்கைக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் யாரும் இதிலிருந்து தப்ப மாட்டார்கள் என்றும் டிரம்ப் தனது ட்ரூத் தளத்தில் தெரிவித்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 4 நாடுகளும் இணைந்து பிரிக் அமைப்பை தொடங்கிய நிலையில் பின்னர் அதில் தென்னாப்பிரிக்காவும், அதைத் தொடர்ந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் இணைந்து கொண்டன. தற்போது உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் 44%, மக்கள் தொகையில் 56% பங்கையும் பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பொது நாணயத்தை உருவாக்க இந்த அமைப்பு முயற்சி செய்வதை அதிபர் டிரம்ப் வெளிப்படையாகவே கண்டித்திருந்தார். இந்நிலையில் பதில் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் பிரிக்ஸ் மீதான டிரம்பின் கோபத்தை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் 28.1 விழுக்காடு மக்கள் வறுமையில் வாடுவதாக உலக வங்கி அறிக்கை அளித்துள்ள நிலையில் மத்திய அரசு இதை பொய்யாக்க முயல்வதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் மிகவும் சமத்துவமான சமூகங்களில் இந்தியாவும் ஒன்று என்று பொய்யுரைக்க நம்ப முடியாத தரவுகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகோல்களையும் அரசு பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் ஊதிய முரண்பாடு அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜெய்ராம் ரமேஷ். சிறுத்தை பல் போன்ற பதக்கம் தொடர்பாக நேரில் வந்து விளக்கமளிக்க சுரேஷ் கோபிக்கு கேரள வனத்துறை சம்மன் அனுப்பவுள்ளது. நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி அண்மையில் பங்கேற்ற சில நிகழ்ச்சிகளில் சிறுத்தை பல் போன்ற பதக்கத்தை அணிந்திருந்தார். இது தொடர்பாக கேரள இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். சுரேஷ் கோபி அணிந்திருந்தது சிறுத்தை பல்தான் என்பது விசாரணையில் உறுதியாகினால் அவர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு இன்றும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1,25,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. பொறியியல் படிப்பில் செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட படிப்புகளில் சேர கடும் போட்டி நிலவுகிறது. கர்நாடகாவில் காவல்துறையினரின் பணிச்சுமையையும் மன அழுத்தத்தையும் குறைக்க தற்போது உள்ள 2 ஷிப்ட் பணி முறையை 3 ஷிப்ட் பணிமுறையாக மாற்ற மாநில அரசு முடிவு செய்துள்ளது. 3 ஷிப்ட்கள் இருப்பதால் போலீசாரின் பணி நேரம் 12 மணியிலிருந்து 8 மணி நேரமாக குறையும். இந்த திட்டத்தின் சாதக பாதகங்கள் குறித்து டிஜிபியிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை காவல்துறையினருக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகம் மூலம் மீண்டும் இயக்கப்படும் பேருந்துகளின் நிறத்தை மாற்ற தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் பச்சை நிறத்தில் இருந்தன. BS4 ரக பேருந்துகள் வருகையால் இவற்றின் நிறம் நீலத்துக்கு மாற்றப்பட்டது. பயனரின் பார்வைக்கு பளிச்சென தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியூர் பேருந்துகளின் நிறம் மஞ்சளுக்கு 2023ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. பெரும்பாலான மாவட்டங்களில் மஞ்சள் நிற பேருந்துகள் இயங்கி வரும் நிலையில் மீண்டும் பேருந்துகளின் நிறத்தை மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இனி வரவுள்ள பேருந்துகள் மேல் பகுதி கருப்பு, கீழ்ப்பகுதி சாம்பல் நிறத்தில் இருக்கும். பார்டர் மஞ்சள் மற்றும் வெண்மை நிறத்துடன் இருக்கும். விழுப்புரம், கரூர், நாகர்கோவில், திருநெல்வேலி பணிமனைகளுக்கு முதல் கட்டமாக வழங்கப்படும் இந்த நிற பேருந்துகள் அடுத்ததாக மாநிலம் முழுவதும் இயக்கத்துக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திருவள்ளூர் அருகே சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அயத்தூர் பகுதியில் சென்னை திருப்பதி 4 வழி பாதைக்கான சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் 74 வயதான கிருஷ்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது சாலையில் நடக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் தவறி விழுந்து விபத்திற்குள்ளாகியது. இதில் கிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சாலை பணியின் போது எச்சரிக்கை பலகை வைக்கவில்லை எனவும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு இன்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1,25,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. பொறியியல் படிப்பில் செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட படிப்புகளில் சேர கடும் போட்டி நிலவுகிறது. சென்னை போரூரில் காவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சண்முகப்பிரியன் தமக்கு நேர்ந்த கொடூரத்தை விவரித்துள்ளார். ஐயப்பன்தாங்கலைச் சேர்ந்த சண்முகப்பிரியன் போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவலர்கள் தாக்கியதில் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. உடலில் இரத்தக்கட்டு காயங்கள் இருந்த புகைப்படங்கள் வெளியான நிலையில் காவலர் கணேசன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வெளியில் சொல்லாமல் இருக்க காவலர்கள் 25,000 ரூபாய் கொடுத்ததாகவும் தினமும் தன்னை பின்தொடர்ந்து காவலர்கள் இடையூறு செய்வதாகவும் சண்முகப்பிரியன் குற்றம் சாட்டியுள்ளார். என்னை அடித்தது 2 பேர். அதில் ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தர் இது வரைக்கும் இன்னொருத்தர் வந்து மன்னிப்பே என்கிட்ட கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்டவர் தான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து யாருன்னே தெரில. அவரை வந்து இது வரைக்கும் காட்டவே மாட்டுறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னே சொல்ல மாட்டுறாங்க. பேர் கூட சொல்ல மாட்டுறாங்க. என்ன இது பண்ண எனக்கு கரை வச்சு பழிவாங்களான்னு பயமாக இருக்குண்ணா. ஏன்னா இங்கே பாருங்க, நான் முதல் முறையாக அந்த ஸ்டேஷனுக்கு போகிறேன். அன்றைக்கி போன அன்றைக்கே எனக்கு இந்த நிலைமையாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க என்ன நான் பண்ணாலும் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. எனக்கு அதுக்கு நீங்கள் வந்து இப்போ எங்கே நான் போக முடியும்? பெங்களூரு நைஸ் சாலையில் தடுப்பு சுவரில் மோதிய வேன் 2ஆக உடையும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு பேடரஹள்ளியிலிருந்து கெங்கேரி நோக்கி சென்ற டெம்போ வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரில் மோதியது. இதனால் வாகனம் 2ஆக உடைந்ததில் ஓட்டுநர் ராகவேந்திரா, அவருடன் இருந்த சலீம், பயாஸ் ஆகிய 3வரும் படுகாயமடைந்தனர். ரோந்து போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானுக்கு உளவு கூறிய புகாரில் கைதாகியுள்ள இந்திய யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவை கேரள அரசு தனது சுற்றுலா தூதராக வைத்திருந்தது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. கேரள அரசு தங்கள் மாநில சுற்றுலாவை உலகளவில் பிரபலப்படுத்துவதற்காக வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 41 யூடியூபர்களை அழைத்து தங்கள் செலவில் பல்வேறு இடங்களை சுற்றி காட்டியது. இதில் ஜோதி மல்ஹோத்ராவும் ஒருவர் என்பது RTI மூலம் தெரியவந்துள்ளது. ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தவர் என்பது தற்போதுதான் தங்களுக்கே தெரிய வருவதாக கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் PA முகமது கூறியுள்ளார். இந்நிலையில் விளம்பர தூதர்களாக செயல்பட அழைப்பவர்களின் பின்னணியை மாநில அரசு ஆய்வு செய்யாதது ஏன் என பாஜக கேள்வி எழுப்பி விமர்சனம் செய்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 57,000 கனஅடியிலிருந்து 50,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைந்திருந்தாலும் ஒகேனக்கலில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளும் நடைபாதைகளும் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 13வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மலைப்பகுதிகளில் உருவாகியுள்ள நீர்வீழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கூடலூர் பகுதிகளில் கனமழை பெய்யும் பொழுது அடர் வனப்பகுதிக்குள் உள்ள இந்த நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை காண முடியும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மலைப்பகுதிகளில் வெள்ளியை உருக்கி ஊற்றியது போன்ற தோற்றத்தை இந்த நீர்வீழ்ச்சிகள் ஏற்படுத்துகின்றன.
யானைகளுக்கு சிறந்த சிகிச்சை வழங்க நடமாடும் மருத்துவ மையம் மற்றும் யானை மருத்துவமனை அமைக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபெண்டி தெரிவித்தார். கண்டலமேரியில் துப்பாக்கிச் சூட்டால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட காட்டு யானையை அமைச்சர் தம்மிக்க படபெண்டி நேரில் பார்வையிட்டார். பல மாதங்களாக சிகிச்சை பெறும் யானைக்கு இடப்பக்கம் சற்று குணமடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். யானைகளின் பாதுகாப்புக்கு நீண்டகால திட்டம் அமல்படுத்தப்படும் என அவர் கூறினார். ஜப்பானுக்கு எதிராக நடந்த போரின் 88வது ஆண்டு நினைவு நாள் சீனாவில் அனுசரிக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டில் ஜூலை 7ஆம் நாளில் ஜப்பானிய படைகள் சீனாவிற்குள் புகுந்த நிலையில் சீன படைகள் பதிலடி தர தொடங்கியது. இதை நினைவுகூரும் நிகழ்ச்சி பெய்ஜிங்கில் உள்ள அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இதில் 600 பேர் பங்கேற்று போர் குறித்த தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், போர் நடைமுறைகள் குறித்து இளம் தலைமுறையினருக்கு விளக்கப்பட்டது. விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற கான்கேகஃப் தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 4வது நிமிடத்தில் அமெரிக்க வீரர் கிறிஸ் ரிச்சர்ட்ஸ் முதல் கோலை அடித்தார். 27வது நிமிடத்தில் மெக்சிகோ அணியின் நட்சத்திர வீரர் ரால் ஜிமெனஸ் கோல் அடித்து சமன் செய்தார். 77வது நிமிடத்தில் எட்சன் அல்வாரஸ் மெக்சிகோ அணிக்கான வெற்றி கோலை அடித்தார். இளம் நாயகன் வைபவ் சூரியவன்ஷி அடுத்து என்ன சாதனை படைப்பாரோ என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. இங்கிலாந்து இளையோர் அணியுடனான 5வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி இன்று விளையாடுகிறது. வார்செஸ்டர் நகரில் நடைபெறும் இந்த போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு போட்டியாக அதானி குழுமம் வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் மிகப்பெரிய பிவிசி ஆலையை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதானியின் கூட்டு நிறுவனம் குஜராத்தின் முன்ஸ்ராவில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் பிவிசி உற்பத்தி செய்யும் வகையில் ஆலையை நிறுவ உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பெட்ரோகெமிக்கல் துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் போட்டியாக அதானி களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் சுமார் 24 மணி நேர முடக்கத்துக்கு பின் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ராய்ட்டர்ஸ் எக்ஸ் கணக்கை முடக்கச் சொல்லவில்லை என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பல கணக்குகளை முடக்க எக்ஸ் நிறுவனத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை தவறுதலாக இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையும் யானைகள் வீடுகளையும் நியாய விலை கடைகளையும் உடைத்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆறுமுகம் என்பவரது வீட்டின் முன் இருந்த பலாமரத்தில் இருந்த பழத்தை ஒரு காட்டு யானை ருசித்து சாப்பிட்டது. இதனால் வீட்டினுள் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். நீண்ட நேரம் அங்கேயே நின்று பழங்களை சாப்பிட்ட பிறகு யானை அங்கிருந்து சென்றுவிட்டது. மழைக்காலம் என்றாலே பெரும்பாலோர் பயணங்களை தவிர்த்து விடுவார்கள். குறிப்பாக சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு நிலை மாறி மழைக்கால பயணங்களுக்கான சுற்றுலா முன்பதிவு அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் பயண சேவைக்கு பிரபலமான தாமஸ் குக் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ராஜீவ் காலே. மழை காலத்தில்தான் இயற்கையின் எழிலை முழுமையாக ரசிக்க முடியும் என்பதுடன் அப்போது விடுதி கட்டணங்கள், விமான கட்டணங்கள், கூட்ட நெரிசல் குறைவாகவே இருக்கும் என பலர் கருதுவதாக ராஜீவ் காலே விளக்குகிறார். குறிப்பாக 40 வயதுக்கு கீழாக உள்ளோர் இது போன்ற மழைக்கால சுற்றுலாக்களையே விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். SOTC, கிளியர் ட்ரிப், எக்ஸிகோ போன்ற நிறுவனங்களும் இதை தரவுகளுடன் ஆமோதிக்கின்றன. வழக்கமாக கோடை காலத்தில்தான் சீசன் களைகட்டும் என்ற நிலையில் தற்போது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை கொட்டித்திருக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில்
சுற்றுலா செல்வது அதிகரித்துள்ளது வியப்புக்குரியதாகவே உள்ளது. ஒரே பாலினத்தவர்களின் காதல் தொடர்பான தமது கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்துள்ளார். உள்நோக்கத்துடன் பேசவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எந்த உள்நோக்கத்தோடும் அந்த கருத்து சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த கருத்து அவர்களை காயப்படுத்தியது என்று அறிய வந்தேன். அவ்வாறு காயப்படுத்தியதற்காக வருந்துகிறேன் என்று ஏற்கனவே விளக்கமளித்திருக்கிறேன். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோயில், சௌடாம்பிகை அம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீமத் யோகி சங்கரானந்தா சுவாமிகள் கோயில் ஆகிய 3 கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கோயிலை சுற்றி கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு விழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தன்குடி ஜெயநகரத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இயற்கை எழில் மிகுந்த கேரளாவில் பாரம்பரிய படகு போட்டிகள் வரும் 9ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. சுமார் 2 மாத காலம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் உச்சகட்டமாக வரும் மாதம் 30ஆம் தேதி ஆலப்புழாவில் நேரு கோப்பைக்கான படகு போட்டி நடைபெற உள்ளது. இதற்காக கேரள சுற்றுலாத்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தைவான் நாட்டின் தெற்கு பகுதியை டனாஸ் என்ற புயல் சூறையாடியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் இறந்த நிலையில் 330 பேர் காயமடைந்துள்ளனர். பலத்த காற்று காரணமாக மரத்தாலான கட்டடங்கள் சரிந்து விழுந்துள்ளன. மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. சாலைகளை வெள்ளம் அடித்துச் சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தைவான் நாடு அடிக்கடி புயல் தாக்குதலுக்கு உள்ளானாலும் இந்த முறை மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் புயல் கரையை கடந்ததால் பாதிப்பு அதிகமாக உள்ளது. கிரீஸ் நாட்டில் ஏராளமான வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக ஊடுருவ முற்பட்ட நிலையில் அவர்களை எல்லை காவல்படையினர் பிடித்துள்ளனர். கிரீஸ் நாட்டின் தென்பகுதியில் படகில் வந்து 430 பேர் மீட்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சூடான், லிபியா, எகிப்து போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகுவது கடந்த சில மாதங்களாக வேகமாக அதிகரித்து வருகிறது. இது தவிர மத்திய கிழக்கு நாடுகள், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்தும் மக்கள் ஐரோப்பாவில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இது ஐரோப்பிய நாட்டு அரசுகளுக்கு பெரும் தலைவலியாக உள்ள நிலையில் இவர்களை அனுமதிப்பதற்கு மக்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே உள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் வரும் 10ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் இந்த அறிவிப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் வழக்கத்திற்கு மாறான முறையில் திருத்தம் செய்வது, குடிமக்களுக்கு அரசமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் மனுக்களில் கூறப்பட்டுள்ளன.
பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் தகுதியற்ற வாக்காளர்களை அடையாளம் கண்டு பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதற்காக நடத்தி வரும் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் பொதுநல அமைப்புகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.